இன்னைக்கு தலைவர் 171 டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டைட்டிலும் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த டீசரை பார்த்துட்டு மற்றதெல்லாம் பின்னாடி பேசுவோம். பார்க்கலாமா? சொல்லு. அந்த மோட்சம் கிட்ட பேச்சு உள்ள வந்துட்டு இருக்கான். பொருளாம் பத்திரம். அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். அப்பென்னா சரியல்ல, எப்போதும் விளையாடு. அடப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாது. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. என்னடா நடக்குதுங்க? ஒன்று கூட கொடுக்க மாட்டேங்க. உள்ளதான் முடிச்சிங்களா இல்லையா? முடிச்சிடலாமா? என்ன பார்த்தீங்களா? டீசர் சும்மா தீயாட்டா இருக்குங்களா? இது வந்து லோகேஷ் கனகராஜோட ஒரு மார்க். அதாவது இவர் வந்து எப்பயுமே எல்லா டீசருமே இந்த மாரி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவார்னு நம்மளுக்கே தெரியும். இது வந்து கோல்டு மாஃபியா டோட்டலாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மாஃபியா பேஸ் பண்ணி தான் படம் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டீசரில் பார்த்தா அப்படி தான் தெரியுது. லோகேஷ் வந்து சொல்லவே தேவையில்ல. லோகேஷ் கனகராஜ் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்டை தான் தேர்ந்தெடுப்பார். இந்த படத்துலையும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இதில் வந்து மெயினாக ரஜினி சாரை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் படம். சொல்ல இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது, ஓப்பனிங்லேருந்து ஸ்டார்ட் எண்டிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மாதம் எடுத்திருக்காரு. எப்படி வந்து விக்ரம்ல நம்ம பார்த்தோமோ அதே மாரி வந்து இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய லெவலில் பேச போகுதுன்னு மட்டும் தெரியுது. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு தான் அந்த படம். டீசர்லேயே வந்து ஓரளவுக்கு உட்கார வச்சிட்டாரு. அப்போ சொல்லவே தேவையில்ல. இனிமேல் வந்து படம் எதிர்பார்ப்போட தான் இருக்க போகுது. இப்போ ரஜினிகாந்த் சாரோட வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றது இதை பார்த்தீங்கன்னா இந்த டீசரை பார்த்தீங்கன்னா தெரிய போகுது. இந்த டீசர் இன்னும் இருக்க நிறைய டீகோட்டிங் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அந்த படம் எல்லாத்தையும் வந்து யூனிவர்ஸாக சேர்ற அளவுக்கு இந்த படத்தில் இருக்கு. ஏற்கனவே விக்ரம், ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அது இல்லாமல் வந்து லியோ இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வர கூலி, இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டோரிஸ் தான் இருக்குது. இந்த கைதியோட இதுவும் இதில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி வந்து படம் ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டீசர் மாஸ் தான், செம்ம மாசு. கண்டிப்பாக டீசர் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.